ஹாய் வியூவர்ஸ், நினைத்தால் இனிக்கும் சீரியலோட ப்ரமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. மல்லிகா ரொம்ப சோகமாக மண்டபத்தில் நலுங்கு முடிச்சுட்டு விடிஞ்சா கல்யாணங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் நீ வெளியில் வா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லை விடிஞ்சா கல்யாணம், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லவும், நீ வரலன்னு சொன்னாக்கா நான் இங்கேருந்து போக மாட்டேன், இங்கேயே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வரேன் இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வரும்போது ராணி பார்க்குறாங்க, பொறுமையாக வராங்க, ரொம்ப பதட்டமாக அப்படின்னு சொல்லி. ராணி ஏன் இவன் ரொம்ப பதட்டமாக போகிற மாதிரி இருக்கு, இந்த நேரத்தில் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி பின்னாடியே போகிறாங்க. மல்லிகா அவளோட லவ்வர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் எனக்கு தொந்தரவு பண்ணுற, ஃபோன் பண்ணி விடிஞ்சா எனக்கு கல்யாணம், நலங்கு எல்லாமே முடிஞ்சு இப்போ கல்யாணத்துக்கு தயாராக உட்காந்துருக்கேன், நீ இந்த மாதிரி என்னை ஏன் தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மல்லிகா நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை, வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி மல்லிகாவோட லவ்வர் கூப்பிடும்போது, இங்கே பாரு, இந்த கல்யாணத்தில் தான் என்னோடய அம்மாவும் அக்காவும் சந்தோஷமே இருக்குது. நான் திடீர்னு உன்னை பற்றின விஷயம்லாம் நான் அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள சங்கடப்படுத்த விரும்பலை, நீ இங்கேருந்து போயிடு, இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு கல்யாணம் ஆகிடும், நீ போ முதல்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உன்னை என்னால் மறக்க முடியாது, நீ என்கிட்ட பழகுனதையும் சரி, நான் உன்கிட்ட காதலிச்சதையும் சரி, என்னால் எதையுமே மறக்க முடியாது, நீ வரலன்னு சொன்னாக்கா நான் அந்த கிணத்துல குதித்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா போயிட்டுருக்காங்க. ஐயோ, கிணத்துல யாரோ குதித்த மாதிரி சத்தம் கேட்குதே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா ஓடி வராங்க. நீ வாழாத இந்த உலகத்தில் நானும் வாழ மாட்டேன், நானும் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துல குதிக்க தயாராகிறாங்க. பண்ண ராணி கன்னத்தில் ஒரே அறையிறாங்க. அது அந்த மல்லிகாவோட லவ்வர் கிணத்துல குதிக்காதது மாதிரி தான் உயிரோடு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட அந்த ப்ரமோ முடியுது.